2009 கடைசி நேரம் 18ஆம் தேதி இப்போ நானும் என் கணவரும் 2 பிள்ளைகளுமாய் வந்து நாங்கள் அவர் போராளி நானும் போராளியாக இருந்தனாங்க வந்து உள்ளுக்கு வரைக்குள்ள இடையில வச்சு எங்களுக்கு இந்த ஒரு கோயிலில் வச்சு இந்த தண்ணி இதுகள் தந்தவங்கள் மற்றது உள்ளுக்குள்ளே கம்பி கூடு அடைச்சி ஒரு புளிய மரம் நின்று அதில் வந்தோடனே லோன்சிங் செய்த வேணும்னு சொன்னால் போராளியாக இருந்தானே இல்லை படையில் இருந்தானே இன்னத்தில் இருந்தானே பொது மன்னிப்பு 15 போட்டு போகலாம் நீங்கள்ன்னு சொல்லி அப்போ இவர் சொன்னேன் நீ போராளி என்று பதியாத நான் பதிகிறேன்னு சொல்லி என்ற களத்தில் இருந்த தாலியை கூடி கலட்டி தான் வச்சு கொண்டு நீ போராளி இல்லை என்று இப்போ சரியென்று சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி கூட்டுக்கணுண்டு புள்ளியல் வெயில் அழுது குளறி கொண்டு நிற்க கூட்டு அந்த கரையோடு போக ஒரு ஆமி அந்த பொட்டி உண்டு புள்ளியை தூக்கி முதல் பொம்பளை புள்ளியை எடுத்த உள்ள வேலிக்கு மேலால் எடுத்த உடனே குனிஞ்சு எங்களை விரைச்சின உடனே அப்போ குடும்பம் வந்த உடனே நாங்கள் 4 பேரும் உள்ளுக்குள்ளே உடனே போயிட்டோம் போன உடனே நாங்கள் 4 பேரையும் பதிஞ்சு கொஞ்சம் அங்கால போனோடனே இயக்கத்தில் இருந்தேன் பதியுங்கோன்ட்டு சொன்னேன் அப்போ இனி ஒன்றும் செய்யலாதானேன்ட்டு நாங்கள் சரியன்ட்டு நானும் பதிஞ்சனான் இவரும் பதிய அவரை இஞ்சால பணக்கூடலுக்கு ஒரு 50 பேருக்கிட்டே இருந்ததை இவரையும் அதில் வந்து இருக்க சொல்ல அப்போ நாங்கள் கத்தி குளறி கொண்டு நிற்க எங்களை சொன்னாங்க அங்கால நடண்டு தள்ளி கொண்டு போய் அங்கால போனோன்னே செக் பாயிண்ட்டு உடுப்பு எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு செக் பண்ணணும் அப்போவே செக் பண்ணிச்சினேன் செக் பண்ணி போட்டு இப்போ கையில் நான் நகைகள் உடுப்புகள் பிள்ளைன்ற உடுப்பு இந்த பேட்டரி டோர்ச்சு எல்லாம் கொண்டா எல்லாத்தையும் கலட்டி அந்த இதுக்குள்ளேயே போட்டுட்டு நகையை கையில் தந்தவன் அப்புறம் சரி நாங்கள் கத்தி குளற இதில் நிற்க வேண்டாம் நாங்கள் விசாரிச்சுட்டு விடுவோம் நீங்கள் பஸ்ஸுக்கு ஏற்றி விடுறோம்னு சொல்லி போட்டு எங்களை நடத்தி கொண்டு போய் நாங்கள் இடையில் நிற்க எங்களை அப்படி பின்னாலேயே எங்களுக்கு பின்னாலேயே கொண்டு வந்து தான் பஸ்ஸுக்கு ஏற்றி விட்டது பிறகு நாங்கள் அப்படியே போய் புளியங்குளம் பாயிண்டில் கொண்டு போய் நிப்பாட்டியிருந்தேன் இப்போது நிப்பாட்டி பஸ்ஸில் தண்டுட்டு அப்போ இறங்கின உடனே அதுலேயே அங்கேயும் போகையில் லோன்சிங் செய்யப்படுது போராளியாக இருந்தானே இதண்டானே பதிய சொல்லி அப்போ நான் இங்கே பதிஞ்சது தானேன்னுட்டு சரியன்னுட்டு இவற்றை தமையன்கிட்ட பொடியன் வந்தால் அவன்கிட்ட புள்ளிகளை கொடுத்து போட்டு நானும் சரி புதஞ்சிட்டு ஓடி வரணுன்னுட்டு நான் போக அங்கே மயிலோ பேரிச்சம்பளம் இதுகள் தந்தவங்க சொப்பில்லை வேண்டிக்கொண்டு பதிஞ்ச என்ன இப்போ இயக்கத்துக்கு போனது என்னென்று கேட்டு எழுதி போட்டு பிறகு அரைப்படவும் முழு படவும் எடுத்து போட்டு சரி வேண்டும் நான் இங்கே வந்தால் அந்த இடத்துல இழுத்திட்டு போன இடத்துல புள்ளிகளும் இல்லை தம்பியும் இல்லை அப்பாவே சொல்லிச்சிட்டோம் எல்லாரும் ஒரு இடத்துக்கு தான் போகிறது இந்த பஸ்ஸில் ஏறுங்க நீங்கள் அப்போ நான் அந்த முன் பஸ்ஸில் ஏறி கத்தி எனக்கு இங்கே மனுஷனை வேற விட்டுட்டேன் அங்கே ஓமந்தையில் போய் புள்ளியல் 2ஐயும் விட்டுட்டேன் அப்போ எனக்கு ஒரே இது அழுது இருந்தால் இடையில் போய்த்தான் ஒரு சாப்பாட்டு கடிக்க புள்ளியல் என்ன கண்டுட்டு வாரத்துக்கு கத்தினது அப்போ நான் இதில் போனவன் வந்து கத்தின இறக்கத்தை பார்த்து புள்ளியை வேண்ட சொன்னது அவங்கள் மற்ற பஸ்ஸில் புள்ளியில் வந்த பஸ்காரன் அவன் பார்த்துட்டு எண்ணி கொண்டு போனது இதில் இறக்க இயலாது அங்கே வந்து தான் எடுக்கலாம் இறக்குற இடத்துலேன்ட்டு பிறகு 2 பேரும் ஒரே தான் 7-4 முகாமிலேயே நானும் போய் இறங்கினேன் புள்ளிகளும் அங்கே பிறகு தான் நான் அங்கே போய் நான் மரத்துக்குள்ளே விழுந்துட்டேன் மயங்கி இருந்ததாமன்ட்டு சொல்லி தான் தம்பி சொன்னேன் பிறகு இந்த சட்டையை வச்சு தான் தம்பி அதில் இருத்தி போட்டு பாப்பன் சித்தியேன்ட்டு பார்க்கத்தான் பிறகு வந்து புள்ளியல் நான் கண்ணை வந்து தண்ணி எல்லாம் அடித்து தண்டா பிறகு கண்ணை முழிச்சா புள்ளியல் தலை மாட்டுக்கே இருக்குது 2 புள்ளிகள் அப்படி இவ்வளோ இதுகள் எல்லாத்தையும் இன்றைக்கு இவ்வளோ காலமாகி இந்த இடத்துல வந்து இருக்கேங்க சரியான ஒரு கவலையோடு இருந்து கதைக்கிறேன் வரைய புள்ளிகளுக்கு வந்து 5 வயது 7 வயது மகளுக்கு மகளுக்கு வந்து 21 வயதாச்சு பாம்பளை பிள்ளை பிள்ளைக்கு வந்து 19 வயது இந்த புள்ளிகள் அப்பாட்டு கேட்குறதுக்கு நான் கையால் கொண்டு கொடுத்து எங்களுக்கு ஒரு பதில் இல்லாமல் இப்படியே அலைஞ்சு திரிகிறோம் நாங்கள் இவ்விடம் வந்து சரி இந்த இவ்விடம் வந்து வெளி 10 ஒலிம்பி போய் இந்த அடைச்ச இடம் வந்து இந்த பனைக்கூடல் மற்ற அந்த என்ன அந்த மந்துக்கு என்ன பேர் சொல்கிறது இந்த புல்லு காடு மாதிரி அந்த முள்ளு மரம் அந்த மரங்கள் நின்றது மற்ற ஃபுல்லாக சுற்றி பிளேட்டு கம்பி அடித்து கம்பி வேலி தான் போட்டிருந்தது இவ்வளோ ஆக்களை எடுக்கிறதுக்காக ஒரு பாதை மாதிரி இவ்வளோ விட்டுருந்தது அந்த பாதைக்காடான் உள்ளுக்க விட்டுட்டு மற்ற வாகனங்கள் எல்லாம் நின்று அவங்க கொண்டு வந்து வச்சுருந்தவங்க வாகனங்கள் எல்லாம்
அப்போ ஏழாத ஆக்களை வந்து காயப்பட்டு வந்த ஆக்களை புறம்பா வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனவே ஏலக்கூடிய ஆக்களை தான் இங்கே இதால் செக் பண்ணி இஞ்சால பக்கத்தால் எடுத்தவே ஒரு பக்கத்தால் காயப்பட்ட ஆக்கள் எடுத்தது பெஞ்சால் நாங்கள் போனது. பிறகு புளியங்குளத்து தடுப்பில் இருக்கிற தம்பி ஒரு ஆள் தான் கடிதம் மூலம் வேறு ஆக்களை வச்சு இப்போ இப்படி மனசு எங்கேயும் இருக்கோண்டு இப்படி ஒவ்வொருத்தர் பார்க்க போகிறதுகள் போய் வரைக்குள்ள தான் இப்படி இன்னிடத்துல அக்கா இருக்கிறாண்ட ஒருக்கா தன்னை வந்து உறவனப்பில் இருக்கா பார்க்க சொல்லியிருந்தேன். அப்போ நான் சரி என்று சொல்லி பார்க்க போனானோம் அந்த சேடமாமன் இருந்தது. அங்கே பார்க்க போன இடத்துலான் அந்த தம்பி இவரோட இருந்த தம்பி தான். அப்போ அவன் தான் உடுப்பு இவற்ற ஜீன்ஸும் ஒரு ஷர்ட்டும் ஒரு பெட்ஷீட்டும் ஒரு டவலும் அந்த கொண்டு வந்ததாமன்னு சொல்லி தந்துட்டு சொன்னான். இப்படி ரஞ்சியக்கா நான் வந்துட்டேன் உங்களுக்கு சொன்னவே வருஷ காலம் சொன்னபடியாக எங்களை வசதி ஒன்றில் ஏற்றி கொண்டு போயினோம் தனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு நீங்கள் ரஞ்சியை கண்டா அவருக்கா சொன்னேன்னு சொல்லி அந்த தம்பி சொல்லிவிட்டு உடுப்புகள் அந்த இன்றைக்கு நான் உடுப்புகளை வச்சுருந்தேன் உள்ள நடுக்க கேட்கும் நான் உடுப்பு எடுக்குது மடிக்க அம்மா அப்பான்ற புக்கேட்டுக்கு எதுவும் கிட்ட கொண்டு பார்க்குறது எடுத்து மணந்து பார்ப்பேன் பார்த்துட்டு வைக்கிறது. வரைகளை வந்து இப்போ நான் தாலி கழுத்தில் போட்டு தலை வந்து வரைக்கு அந்த தாலி கொடிய அவன் வந்து அமின்ற கையில் போட்டால் நான் இயக்கமெண்டு பிடிவிடக்கூடாது புள்ளியல் ரெண்டும் இருக்கணுமென்றதுக்காக நீ இயக்கமெண்டு சொல்லி பதியாத தாலியை தந்துட்டு போ நான் கொண்டு வரணுன்ட்டு சொல்லித்தான் அவர் எடுத்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அங்கால போனால் இயக்கமெண்டு பதிய இல்லைன்ட்டு போமெண்டு போனால் அங்கால எங்களை காட்டி கொடுத்தது நின்றபடியாக நான் பதிஞ்சேன் இயக்கமெண்டே பதிஞ்சிட்டேன். நம்ம அந்த தாலி கொடியையும் கலட்டு இப்போ வெறு மில்லியன்டா இப்போ ஒரு இதுக்கு நல்லதுகள் எதை செய்ய போயக்கல தாலி இல்லாதாக்கள் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்போக்கல எனக்கு நான் ஒரு காரியத்துக்குமே முன்னுக்கு போகிறேன் இல்லை எனக்கு அந்த மனதுக்குள்ளேயே என்ன தாலியை அவர் தான் கையிலால் கலட்டி எடுத்தது. அப்போ எனக்கு அதொரு இது கலட்டி கையில் வந்து இப்படி ஒரு பனை கூடல் உண்டு நாங்கள் நின்ற இடத்துல பனை தன்னை கட்டக்கூடிய அளவில் இந்த கொப்பு கிடந்தது அதெல்லாம் வச்சவர் கொண்டும் வரையில்லை அவரும் கொண்டு வரையில்லை. அவரே எனக்கு தனக்கு என்ன நடக்க போதோன்னு மற்ற அவர் வரையே முதல் உள்ளுக்கு வரமாட்டேன்ட்டு தான் நின்றவர் அங்கே கொண்டு போனால் அவன் என்ன செய்கிறானோ தெரியா நான் வரையில. அப்போ நான் தான் சொன்னேன் இவ்வளவு பேர் போயினோம் அப்போ என் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாங்க என்று சொல்லித்தான் நான் பைவோஸ் பண்ணி தான் கொண்டு வந்தது அவரை கையை என்ன. அப்போ எனக்கு இப்போ என்ன நானே இந்த கையால் கொண்டு வந்து நானே கொடுத்துட்டேன் இப்போ என்ன அப்படியே ஒரு இதுதான் இல்லை. அப்படி நான் அங்கே விட்டுட்டு வந்திருந்தேன் நடந்திருந்தா கூடிய அது அவையல் சரி அதுக்குள்ளே போயிட்டேன்னு சொல்லி நான் மன மாறி இருக்கு. இதுங்கிட்ட கையால் கொண்டு வந்து அவையிட்ட கொடுத்து போட்டு நாங்கள் என்ன வேதனைப்படுறோம். வாழ்வாரத்துக்கு எனக்கு சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தால் முதல் ஒரு மாடு தந்தவங்கள் அந்த மாடு வந்து அதில் கண்டு போட்டு அதில் இருந்து பேர் 10 மாடு பிறகு கச்சான் போட்டு 2 மாடு கொடுத்து அதில் 2 மாடு வேண்டி எல்லாமே இப்போ 12 மாடு வச்சிருக்கிறேன். பால் கறந்து அதுவும் கொடுத்து கொண்டு மற்ற வந்து இது தோட்டம் செய்கிறது தோட்டத்தில் உள்ள வருமானங்கள் எடுக்கிறது லோன் எடுப்பேன். லோன் எடுத்து தோட்ட வேலை செய்து போட்டு அந்த லோனை கட்டுறது வெள்ள அப்படி காசுங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நகைகள் வச்சுருக்கேன் நகையை கொண்டு அடைய வைக்கிறது அடைய வச்சுட்டு பிறகு தோட்ட வேலை செய்தால் மாறி அதை எடுக்கிறது இதென்ன மற்ற வாழ்வாதாரம் இதுகள் வந்தால் போட்டு தருவினோம் அதுகளை வச்சு செய்கிறது. பெரிய ஒரு புளிய மரம் பெரிய இன்றைக்கும் எங்களுக்கு அது எத்தனையோ வருஷ கால புளியாக இருக்குது. நான் இப்போ வந்துட்டு போயேக்கையும் அந்த புளியை பார்த்த உடனே நான் நிற்கிறேன் இதிலானே நான் கொண்டு வந்து கொடுத்து நான் வரையன்ட்டு நான் பார்த்துட்டு போகிறேன். நான் அப்படி போயேக்கையும் இந்த பனை கூடல்களையும் பார்க்கல பஸ்ஸில் போயேக்கல இல்லை மோட்டர் சைக்கிளில் நான் முள்ளிவாய்க்காலும் சில வந்து போயேக்கல பார்த்துட்டு கூடி நிற்கிறேன். நான் இதுக்குள்ளானே கொண்டு வந்து இந்த மனுஷனை கொடுத்துட்டு போனான் என்று நான் நினச்சி இதன்றேன். பிறகு நான் இப்படி போயிட்டு ஆணைக்குழு விசாரணை என்று ஒன்று நடந்தது ஒட்டு ஸ்டாண்டில் வந்து நடக்கைக்குள்ளே வந்து அப்போ நான் விசாரி என்ன நடந்தது கையால் கொண்டு வந்து கொடுத்தனீங்க இடத்துல வச்சு கொடுத்தனீங்கன்ட்டு கேட்டுச்சினேன். அப்போ நான் சொன்னேன் இப்படி இடத்துல வந்து நாங்கள் எல்லாருமா நாங்கள் வந்த இடத்துல சரணடைய சொல்லி ஒரு பெரிய புளிய மரம்ன்றது புளிய மரத்தடியில் வச்சு தான் லோன் செய்தவே. அதுக்கு பிறகு இஞ்சால வந்து நாங்கள்
விட்ட வழியில் நிற்கல கூப்பிடேக்க அங்கால கூடல் நிறைய கூடல் தான் இருந்தது. எங்களை வந்து விசாரணைக்கு போய்க்கல ஆணைக்குழுவிட்ட விசாரணைக்கு போய் கேட்கல அவை கேட்பினம் புளிய மரத்தடியில் வச்சு கொடுத்தது அங்கே கொடுத்தது இராணுவம் தான் பிடிச்சோன்ட்டு சொல்கிறீர்கள். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்ட்டு கேட்கினோம். எங்களை உடுப்பில் நம்பர் இருந்ததோ என்ன உடுப்பு போட்டிருந்தவே துவாக்கு வச்சுருந்தவையோ என்றெல்லாம் கேட்டவை. இப்போ நான் சொன்னேன் எங்கள் யூனிஃபார்ம் போட்டிருந்தது மட்டும் தெரியும் எங்களுக்கு போட்டிருந்தவை. மற்றது எங்களுக்கு இப்போ சொல்கிறோண்டா பனை மரமும் அந்த புளிய மரமும் இப்போ சாட்சி சொல்லக்கூடிய நிலையில் இருந்திருந்தால் எங்களுக்கு இப்போ எங்களுக்குன்ற நீதி ஒன்று வந்து கிடைச்சிருக்கு முண்டைக்கு. அப்போ எங்களுக்கு என்னென்றா இப்போ அதுக்கு வாய் பேச தெரியாது. அதால் எங்களை இப்படியே மூடி மறைச்சி கொண்டு இப்படியே காலம் கடத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். நாங்களும் இப்படியே ஈடுபட்டு கொண்டு போய்கொண்டோம். இந்த உலகம் எங்களுக்கு அந்த பனைக்கோ அல்ல அந்த புளிய மரத்துக்கோ வாய் இருந்து சாட்சி சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்திருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு சாட்சி எங்கேயோ நாங்களும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நீதி வந்து நாங்களும் இன்றைக்கு ஒரு இது நல்ல இதுக்கு வந்து இருந்திருப்போம்.